வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ போன வீடியோவில் யூடியூப் ஆப்பில் கொண்டு வந்திருக்கிற ஒரு 3 அப்டேட்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு 3 அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 அப்டேட்டில் கடைசி அப்டேட் உண்மையில் ஒரு மாசான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப தரமான ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டேரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டில் ஓட்டியும் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். பட் அப்படி பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒரு பிரோஜனமே இல்லை. அந்தளவுக்கு அதிகமாக வியூஸ் போகாது. யாருக்கும் ரெக்கமெண்டேஷன்லேயும் நம்ம வீடியோஸ் போய் நிற்காது. ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டு, எந்த ஒரு சேனலுடைய ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணாலும் மேலே வந்துட்டு நிறைய டேப்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. வீடியோஸு, பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா டேப்ஸ் இருக்கும் இல்லையா? அதில் லைவுக்கான செப்பரேட் டேபும் வந்துட்டு இப்போ வந்துருச்சு. ஸோ லைவ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு செப்பரேட்டாகவே வந்துட்டு அந்த டேபுக்கு கீழே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா லைவுக்கு தனி டேபு, ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு தனி டேப்னு எல்லாத்துக்குமே தனித்தனி டேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலே வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர வியூவர்ஸ் நம்ம சேனலில் ஏதாவது லைவ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஈஸியாக அந்த லைவ் டேபை கிளிக் பண்ணியே வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் அப்டேட், உங்கள் சேனலில் ஏதாவது பிளேலிஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேலிஸ்ட் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடிலாம் வந்துட்டு அது குட்டியாக தான் வந்துட்டுருக்கும். இப்போ வந்துட்டு டிஸ்பிளே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பெருசாக வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸே வந்துட்டு பெருசாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க ரீசெண்ட் வீடியோஸும் வந்துட்டு அங்கே வந்துட்டு நிற்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு புது அப்டேட்டு. முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இல்லை, இப்போ தான் வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஒரு பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பிளாங்காக இருக்கிறதுக்கு பதிலாக நாம் ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு டாப்பில் வந்துட்டு நிற்கிறது உண்மையிலே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைனலி அந்த 3வது தரமான அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அந்த வீடியோவில் நடுவில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாட்டி ஜூம் ஆகும், லைட்டாக ஜூம் ஆகும். திருப்பி டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் வந்துட்டு ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் மற்ற வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு இருக்கும். பட் இப்போ வந்து பிஞ்ச் ஜூமை வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட எந்த ஒரு இடத்த வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக நம்ம மொபைலில் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி பார்ப்போம் அப்படி 2 விரலை வச்சுட்டு, அந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் விரலை வச்சுட்டு இப்படி பிஞ்ச் இன் அண்ட் பிஞ்ச் அவுட் பண்ணிங்கனாலே அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இடத்த வந்துட்டு ஜூம் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவில் இருக்கிற ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா ஈஸியாக அதை பிஞ்ச் இன் பண்ணிங்க அப்படின்னா அது பெருசாயிரும், உங்களால் கிளியராக வந்துட்டு அதை பார்க்க முடியும். ஸோ உண்மையிலே இது தரமான ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எப்படி ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுவோமோ 2 விரலை வச்சுட்டு, அதே மாதிரி இப்போ வீடியோஸ்லேயும் வந்துட்டு நமக்கு தேவையான இடத்த வந்துட்டு ஜூம் இன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த 3 அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த 3rd அப்டேட் தான் வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கொடுத்து விட்ருங்க மச்சீஸ். அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Tata, bye bye, see you.